அந்த கண்டென்ட்டில் சொல்லப்பட்டது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு 20% தான் சொல்லியிருக்காங்க, முழுசாலாம் சொல்லவே இல்லை. அப்படி முழுசாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து விஜயோட அரசியல் எதிர்காலமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனமாயிருக்கும். இந்த பொறுக்கிகள் வந்து என்ன பண்ணனா, விஜயை சார்ந்த பொறுக்கிகள் அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க, எங்கள் தலைவர் ஜீவனாம்சம் கொடுக்குறோன்னு சொல்லி பேசிட்டாரு. சில பேர் வந்து கேட்டால் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி பணத்தை மையப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே பணமே இல்லை, பணத்துக்கு பின்னாடி ஒரு வந்து மொத்தமாக லிஸ்ட் எடுக்கிறார். ஒரு தற்கொலையை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்கொலைகளுக்கான தனியாக ஒரு வீடியோ வெளியிடலாம், அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதை நான் இவர் வந்து கண்டிச்சாருன்னா அவங்களுக்குலாம் வந்து இவரை வந்து வெறுத்துருவாங்க, அதெல்லாம் தப்புன்னு பேசாதீங்கன்னு சொல்லிட்டாக்கா வந்து இது வந்து ஒரு வகையான விளம்பரம் ரசிக்கிறானுங்க சார். இது எவ்வளோ பெரிய மோசடி சார், இது எவ்வளோ பெரிய கேவலம், எங்கேயுமே நடக்காது சார் உலகத்தில். ஏன்னா அந்த பாவம், அந்த பழிப்பாவத்துக்கு அவங்க வந்து அஞ்சுறாங்க. ஏன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்குது, இதெல்லாம் நமக்கு பாவம் தானே சொல்லிட்டு கண் கலங்கினதாக கூட தகவல் இருக்குது சார். நல்ல பெண், உண்மையிலே அருமையான ஒரு மனைவி வந்து அவனுக்கு வந்து வாட்ச. இவ்வளோ மோசமான ஒரு நபருக்கு இவ்வளோ ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க பாருங்கள், அதுதான் ஆச்சரியம். ஏன்னா வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என் வழி நேயர்களுக்காக மீண்டும் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். முதல் கேள்வி என்னென்னா, சங்கீதா அவர்கள் விவகாரம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து ப்ரெஸ் சந்திக்க போகிறதா ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. அதனோடு இல்லாமல் மகன் சஞ்சயும் வந்து அதில் ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இது முற்றிலும் உண்மையாது சார்? முதல்ல இந்த விவாகரத்தை வந்து அவங்களுக்கு முழு ஆர்வம் கிடையாது, முழு ஆர்வம் இல்லை, ஆர்வமே கிடையாதுன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, எப்படி பார்த்தாலும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல வந்து கௌரவம் பாதிக்கப்படும், ஒரு பேசும் பொருளாகுன்றதில் வந்து அவங்க ரொம்ப கடந்து வந்தாங்க. ஆனால் இந்த விவாகரத்து வழக்கும் சரி, அதில் அந்த அஃபிடவிட்டில் இருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கு காரணமே வந்து யாருன்னா அது வந்து விஜய் தான் காரணம். அந்த கண்டென்ட்டில் சொல்லப்பட்டது கூட பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு 20% தான் சொல்லியிருக்காங்க, முழுசாலாம் சொல்லவே இல்லை. அப்படி முழுசாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து விஜயோட அரசியல் எதிர்காலமே வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனமாயிருக்கும். அவங்க சொல்லக்கூடியது என்ன கேட்டால் 2 காரணங்கள் இருக்குன்னா, அவர் வந்து எங்களோட உரிமையை பறிக்கிறார், அந்த வீட்டில் வசிக்கிற எங்களுடைய உரிமையை பறிக்கிறாரு. ரெண்டாவது வந்து கேட்டிங்கன்னா வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்கக்கூடிய அந்த பண உதவின்றது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் பொருளாதார உதவி வந்து மறுக்கிறாரு. அப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், ஒரு பக்கம் உளவியலாகவும் கஷ்டப்படுறோம். அது காரணம் இருக்குது, அவர் வந்து திருமணத்தை கடந்த உறவு இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவங்க பதிவு பண்ணது ஒரு நடிகையை மையப்படுத்தி. அது கடந்து ரெண்டாவது வந்து இப்போ சொன்னால் பொருளாதார ரீதியாக வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாரு, வீட்டுக்குள்ளேயே என்னுடைய உரிமையை பறிக்கிறாருன்னு சொல்லும்போது ரொம்பவும் மிதமாக, ரொம்ப கேட்டால் அதாவது கேட்டால் ரொம்ப மேலோட்டமாக தான் அந்த குற்றச்சாட்டுங்க வைக்கிறாங்க. இந்த பொறுக்கிகள் வந்து என்ன பண்ணனா, விஜயை சார்ந்த பொறுக்கிகள் அவங்க பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க, எங்கள் தலைவர் ஜீவனாம்சம் கொடுக்குறோன்னு சொல்லி பேசிட்டாரு. சில பேர் வந்து கேட்டால் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி பணத்தை மையப்படுத்தி பேசுகிறாங்க. இங்கே பணமே இல்லை, பணத்துக்கு பின்னாடி ஒரு உரிமை பிரச்சனை இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்தில் பல இம்சைகள் தொடர்ச்சியாக அவர் கொடுத்துட்டு வராரு. தன்னுடைய மகனுடைய படத்துக்கு வந்து எடுக்கிறதுக்கு உதவி பண்ணல, சரி எடுக்கிறதுக்கு உதவி பண்ண பரவாயில்ல, ரிலீஸ் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு படம் எல்லாம் ஃபினிஷ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்தது. அதுக்கும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து தடை விதிச்சிருக்கிறாரு, அதை வந்து மறைமுகமாக மிரட்டல் பண்ணி அந்த படத்தை வெளியேறாமல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அப்போது அடுத்தடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி எழாமல் என்ன செய்வாங்க? ஸோ அப்படி பொங்கி எழுந்து தான் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் அஃபிடவிட்டில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் எதுவுமே வந்து பொய்யோ அல்லது வந்து கேட்டால் மிகைப்படுத்துனதா கிடையாது, அத்தனையும் உண்மை. இதில் மகன் சஞ்சய் அவர்களுடைய படம் வந்து வெளியிடாமல் விஜய் தடுப்பதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு சார், அது முற்றிலும் உண்மையாது? 100% உண்மை. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் படம் வந்து டிசம்பரில் வந்து தீபாவளிக்கு வெளியிறதா இருந்தால் அது தூக்கி பொங்கலுக்கு வந்து மாற்றினார். அந்த பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் வருது. ஆஃப்டர் எலெக்ஷன் தான்ற மாதிரி தான் இன்றைக்கும் அந்த டிஸ்கஷனில் இருக்குது. அப்போது இந்த படத்தை வந்து மகனுடைய படம் வந்து முன்னாடியே வந்துடுச்சுன்னா, ஜேசன் சஞ்சய் படம் வந்து முன்னாடியே வந்துடுச்சுன்னா, அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சுன்னா இவருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் லைஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் டவுன்றதுனால அந்த படத்தை நீங்கள் தள்ளி வைங்க, இப்போதைக்கு படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி தான் அதை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இது வந்து ஒரு தகவல். இன்னொரு தகவல் கேட்டிங்கன்னா, அந்த சிக்மான்ற அந்த டைட்டில் வந்து ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தனிமையாக வாழக்கூடியவன் தைரியசாலி ஒரு அர்த்தம். சிக்மான்றதுக்கான அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, தனிமையில் வசிக்கக்கூடியவன், அதே சமயத்தில் அவன் தைரியமானவன், அதாவது தன்னம்பிக்கை கொண்டவன், அப்படி ஒரு பொருளாகுது.
இன்னொரு பொருள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆணை போன்ற தோற்றமுடைய ஓநாய் போன்ற குணமுடைய நபர்னு குறிக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னு கேட்டால் கூகுளில் போய் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிக்மான்றதுக்கு மீனிங் 2 மீனிங் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து யாரை குறிப்பிடுறார்? ஒன்று அமைதியானவன் சொன்னால் அது ஜேசன் சஞ்சயும் சொல்ல முடியும், அமைதியானவர். இப்போ விஜய் கூட சொல்ல முடியும். இது அமைதியானவர்னா என்னன்னு கேட்டால், நாட்டில் எது நடந்தாலும் ஏன் தன் கட்சியிலே வந்து என்ன எத்தனை சாவுகள் விழுந்தாலும் எத்தனை மரணங்கள் விழுந்தாலும் ஏன் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் விழுந்தால் கூட பார்த்தீங்கன்னா அமைதியாக வீட்டுக்குள்ளே சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆணை போன்ற தோற்றமுடைய ஒரு ஓநாய், அது வந்து குணம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக்கிற குணம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்போ இது யாரை சொல்கிறாங்க? சிக்மான்ற அந்த இது பேர் வந்து யாரை குறிப்பிடுதுன்றது வந்து விஜய்க்கு வந்து ஒரு டவுட். ஒருவேளை அவருடைய வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய நடிகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒருவேளை த்ரிஷாவை மென்ஷன் பண்ணியிருக்கா இது ஒரு வேளை. ஏன்னா சொல்லப்படக்கூடிய வார்த்தை அப்படி அந்த என்னக்கன்னா அந்த அந்த ஸ்லாங் வந்து அப்படி இருக்குது. சிக்மாவோட ஸ்லாங்கே வந்து என்னென்னா, ஒரு ஆணை போன்ற தோற்றமுடைய அப்படின்னு ஒரு வரி வந்துட்டு அது வந்து ஓநாயின் அந்த வஞ்சிக்கிற குணம் உள்ள அப்படின்னு வருது. அப்போ இது யாரையா இருக்கும்ன்றது ஒரு சந்தேகம். ஒரு வேளை த்ரிஷாவை தான் மென்ஷன் பண்ணுறேன்னா மறைமுகமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த படத்தை, இதுதான் ரகசியம், அந்த சிக்மா படத்தை வராமல் வந்து விஜய் தடை செய்கிறதுக்கான ரகசியமே வந்து இதுதான். இங்கே தான் நான் உடைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. அதனால் படத்தை வந்து வெளியிடாமல் வந்து தடை பண்ணுறாரு. ஆனால் வெளி உலகத்துக்கு இருக்கிறதா ஜனநாயகம் முன்னாடி படம் வரக்கூடாதுன்னு சொன்னார்ன்றதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இருக்கிறதா டைட்டிலை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சார், நேற்று வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு, உங்களுக்கே தெரியும். ஏகப்பட்ட அலச்சாட்டம் பண்ணியிருக்காங்க, ரோட்டில் ஊந்துருக்காங்க, அதில் சீரியஸாக வேறு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. இதுக்கு நடுவில் ஒருத்தன் உள்ள விடலன்ட்டு அவனே அவன் கழுத்தை நெரிச்சிக்கிறான். அதுதான் சார், இங்கே ஏற்கனவே நம்ம நிறைய காட்சிகள் பார்த்துருக்கோம் சார். இது பெரிய புத்தகமாக வெளியிடலாம் சார். இவனுக்கு பண்ணுற அட்டகாசத்தை அத்தனையுமே ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ வெளியிடலாம். இப்போ நக்கீரன் கோபால் கூட என்ன பண்ணார்னா ஃபுல்லாகவே லிஸ்ட் எடுத்தார். அண்ணன் மொத்தமாக லிஸ்ட் எடுத்து என்னென்ன இன்சிடெண்ட்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீரியடில் யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றது பெரிய லிஸ்ட்டு வந்து படித்தார். அதை தான் இப்போ வந்து அவனுக்கு கடுப்பாகி வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து மேடையில் வந்து சரமாரியாக வந்து வசை மாதிரி பொழிகிறானுங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால் மொத்தமாக லிஸ்ட் எடுக்கிறார். ஒரு தற்கொலையை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்கொலைகளுக்கான தனியாக ஒரு வீடியோ வெளியிடலாம். அப்படி தான் இருக்குது. நேற்றைய தினம் ஒரு பொண்ணு பேசுறது எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காது, குழந்தைய மையப்படுத்தி பேசுது. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டால் புருஷனை மையப்படுத்தி ஒருத்தி பேசுகிறா, கூட்டுமை விடுவாருன்றா. இதுக்கு முன்னாடி இப்படி ஒவ்வொரு அதான் சொன்னேன். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கூட்டத்தை போடும்போதெல்லாம் இங்கே என்ன பேச்சு இருக்க போதும் தெரியல, யார் என்ன தற்கொலை எப்படி பேச போதோன்றதா அப்படி தான் எண்ணம் இருக்குது. ஆடு மாடு மாதிரி உள்ள ஒரு பெண் வந்து கீழே விழுந்து அந்த பெண்ணை மிதிச்சுக்கிட்டு தான் வரானுங்க. இது வந்து எங்கே போய் நிற்கும்? கடந்த காலத்தில் பெரிய விஷயமாக பேசப்பட்டது சார். இதே சாலிகிராமத்தில் வந்து வெள்ளத்துக்கு இப்போ வந்து பணம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியணும், அது தொண்டையில் காலை வச்சுட்டு இருந்தது. அது வந்து 9 பேர்ன்றது வந்து அங்கே வேசார்பாடியில், இங்கே 25 பேர். இப்படி எவ்வளோ கடந்த காலத்தில் எவ்வளோ நடந்திருக்கு. அதனால் அதை பார்த்து இவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுவும் அதே மாதிரி தான். அது கிடையாது, அது வேறு இது வேறு. அங்கே வந்து வறுமையில் இருக்கிற மக்கள் வந்து அந்த கொடுக்குற பணத்தை வாங்கணுமேன்ற அந்த முண்டி அடிக்கிறதுக்கும் தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் வந்து ஒரு நடிகனை பார்க்க வர கூட்டத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்க முடியாது. அது ஒரே கோஇன்சிடென்ட் ஆக்க முடியாது. அப்போது முழுக்க முழுக்க தற்குறிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எந்த மாதிரியான தற்குறிகள் இருக்கிறாங்க. கேடுகட்ட கேவலமான ஒரு அறிவற்ற ஒரு கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைவனாக இருக்கிறான்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதுதான் உண்மை. இல்லை, ஒரு பொண்ணு பேசுது, என்ன சொல்லுதுன்னா குப்பை பொறுக்கிறது 2 பொண்டாட்டிக்குது, பணம் இருக்குது, எத்தனை நாள் வச்சுட்டு போட்டோமே அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ சார், இதெல்லாம் அனுமதிக்கவும் முடியாது சார். இது எவ்வளோ கேவலமான விஷயம். இது நார்மலைஸ் பண்ணுறது அசிங்கமான ஒரு விஷயத்தை வந்து ஆபாசமான அசிங்கமான அருவருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய தப்பில்லை. இதையெல்லாம் வந்து சரி, இதெல்லாம் இவ்வளோ இருக்குல்ல, இது வரையிலும் ஏன் வந்து விஜய் வந்து ஒரே ஒரு அறிக்கையில் கண்ணிய குறைவாக யாரும் பேசாதீங்க ஏன் சொல்லலைன்னு சொல்லி கேட்க போனால் மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன், ஏன்ப்பா ஒரு வார்த்தை சொன்னால் என்னப்பா. நேற்று முந்தா நாள் பேசியிருந்தேன், ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஒரு வார்த்தை கண்ணிய குறைவாக யாரும் வந்து நடந்துக்காதீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னங்க. ஏன்னா பல மேடையில் ஏன் போன தடவை இருக்குன்னா கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரும் வாகனத்துக்கு பின்னாடி வராதிங்கன்னு கூட வேலூரில் சொன்னார்.
ஏன் வந்து இது போன்ற பெண்கள் வந்து அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறாங்களே, ஏன் வந்து அது வந்து ஒரு ஒரு கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டி கூட வேண்டாம் சார், ஒரு வேண்டுகோளை கூட வைக்கலாம். யாரும் வந்து கண்ணியக்குறைவாக பேசாதீங்க, ஆபாசமாக பேசாதீங்க அப்படி சொல்லாமல் சொல்லி கேட்டால் சொல்லக்கூடிய பதில் என்ன கேட்டிங்கன்னா, சார் அதாவது ரசிகைகளை வந்து 2 டைப் ஆஃப் ரசிகைகள் இருக்காங்களாம். அதாவது டீனேஜில் உள்ள அந்த ரசிகைகள், அதாவது ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ், அவங்கெல்லாம் இவர் அண்ணான்னு அழைக்கிறாங்களாம். 35 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இவர் வந்து கனவு நாயகனா. இதை எங்கே போய் சார் நம்ம சொல்ல முடியும்? இது எவ்வளோ கேவலம் பாருங்கள். இந்த மாதிரி அதாவது என்ன, ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் வந்து இவரை வந்து கனவு நாயகன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அர்த்தம் என்ன? அதுக்கு என்ன மீனிங்கு? ஏன்னா அதை நான் இவர் வந்து கண்டிச்சாருன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இவரை வந்து வெறுத்துருவாங்க, அதெல்லாம் தப்புன்னு பேசாதீங்கன்னு சொல்லிட்டாக்கா வந்து இது வந்து ஒரு வகையான விளம்பரம் ரசிக்கிறானுங்க சார். இது எவ்வளோ பெரிய மோசடி சார், இது எவ்வளோ பெரிய கேவலம். எங்கேயுமே நடக்காது சார் உலகத்தில். ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்னை வந்து பெண்கள் வந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து கனவு நாயகனாக நினைக்கிறாங்கன்னா என்ன சார் மீனிங்க சொல்லுங்கள்? என்ன சொல்லுங்கள்? எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மட்டமான கேவலமான சிந்தனை இது. பெண்கள் வந்து கனவு நாயகனா, இது எவ்வளோ வந்து ஒரு கேவலமான விஷயம் சார். ஒரு மனமான பெண்கள் இருக்கலாம் 35 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பொண்டாட்டி வந்து தன்னை வந்து கனவு நாயகனாக நினைக்கிற சிந்தனை எவ்வளோ கேவலமான சிந்தனை சார். இது வார்த்தைகளே இல்லை சார். இதை வந்து திட்டுறது கூட இவ்வளோ மட்டமான இருப்பானுங்க இவங்க. எப்படி கனவு நாயகனாக இன்னொருத்தனுடைய வந்து பொண்டாட்டி உனக்கு வந்து இப்படி வந்து நீ வந்து கனவு நாயகன் ஆகிடுவாளுக்கு நான் கேட்குறேன். தப்பு இல்லையா சார்? இது அசிங்கம் இல்லையா சார்? இதை சொல்கிறத கூட கூசணமா இல்லையா சார்? சொல்கிறானுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் உள்ளவங்களாம் அண்ணான்னு அவர் அழைப்பாங்க அன்பா. இன்னொரு கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கனவு நாயகனாக இருக்கிறாரு. யாருக்குமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது சார். நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் சார். நீங்களே சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வந்து காதல் மன்னன் ஒருத்தர் நடிகர் இருந்தாங்க. அது வந்து எம்ஜிஆர் பீரியட். உங்களுக்கு தெரியும், தியாகராஜ பகதூர், பி.வி. சின்னப்பா இந்த காலத்தில் தியாகராஜ பகதூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கனவு நாயகன் சொல்கிற மாதிரி. ஏன்னா பல பெண் ரசிகைகளை வந்து அவர் வந்து ரோட்டில் போகும்போதே கண்ணடிப்பாராம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன் வந்து சினிமாவில் வந்து காதல் மன்னன் சொன்னாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். அப்போ நீங்கள் ரஜினி கமல் எடுத்துக்கிற கமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு காதல் மன்னன்ற பேர் எடுத்தவர் தான். ஆனால் இங்கே வந்து அஜித் விஜய்னு வரும்போது கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கனவு நாயகன்லாம் கிடையாது. வேணா சிம்பு மீது வேணா சொல்லுவாங்க, அவர் அப்படி தான் விவாகரத்து பிரச்சனையா அது வந்து தனுஷ் சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்தது. விஜய் மீதும் அஜித் மீதும் அப்படி ஒரு பார்வையில். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இல்லை இவர் வந்து விஜய் வந்து கனவு நாயகனாக நினைப்பாங்க பெண்கள். எவ்வளோ தப்பு சார். பொதுமக்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாமா சார்? நீங்கள் முதல்ல தப்பு இல்லையா அது சார்? இதில் ஒரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன். என்னென்னா, சங்கீதா அவர்கள் வந்து இந்த கரூர் விஷயத்துக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப வந்து அதாவது அவங்க நெய்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணதாக சொல்கிறாங்க சார். எப்படின்னா, அதாவது கரூர் சம்பவத்தில் வந்து அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். அதை வந்து இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. இந்த அரசியலே நமக்கு வேண்டாம், இது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இவர் அரசியல் விட்டு விலகிடுவார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணம் வந்து பரவலாக பேசப்பட்டதுங்க. ஆனால் இவர் வந்து மீண்டும் வந்து அரசியலுக்கு வந்துட்டு அங்கே அவங்களெல்லாம் வர வச்சு வந்து பேசி எல்லாம் அனுப்பினால் கூட, ஆனால் வந்து அந்த நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய பழிப்பாவம். இது நம்மலாம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், இந்த பாவம்லாம் நம்மளை தானே வந்து சேரும், இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரே, வந்து இந்த மாதிரி நடந்துடுச்சு, இதுமேலாவது வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த குடும்பங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு நம்ம வந்து இது இனி நமக்கு வந்து இந்த மாதிரியான அரசியல் பயணம் நமக்கு வேண்டாம்னு முடிவெடுப்பாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த பாவம், அந்த பழிப்பாவத்துக்கு அவங்க வந்து அஞ்சுறாங்க. ஏன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்குது, இதெல்லாம் நமக்கு பாவம் தானே சொல்லிட்டு கண் கலங்கினதாக கூட தகவல் இருக்குது சார். நல்ல பெண், உண்மையிலே அருமையான ஒரு மனைவி வந்து அவனுக்கு வந்து வாட்சியம். இவ்வளோ மோசமான ஒரு நபருக்கு இவ்வளோ ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க பாருங்கள், அதுதான் ஆச்சரியம். ஏன்னா உளவியலாக அவங்க வந்து கலங்கியிருக்கிறாங்க. இந்த 41 பேர் மரணத்தை நம்ம கூட நினச்சோம் இவர் தான் வந்து கவனிக்கல, எஸ்எஸ்சி தான் அதை பற்றி பேசவே இல்லை, அவங்க மனைவியும் பேச நினைக்கலாம். ஆனால் அந்த அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, சொல்லிவிட்டு கண் கலங்கியிருக்கிறாங்க சார். இந்த பாவம்லாம் நமக்கு தானே வரும் ஃப்யூச்சரில், ஏன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நேற்று தினம் இந்த மறுபடியும் இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் இதுவாச்சு இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த 41 பேர் இதெல்லாம் இந்த பாவம்லாம் யாரை நம்மளை தானே வந்து சேரும்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்காங்க.
உண்மையான தகவல் இது. சார், மகளிர் தினமான வரும் 8ஆம் தேதி விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிப்பதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது அறிவிப்பார் அவர்? சார் 234 தொகுதி அறிவிச்ச நான் சொல்கிறேன் பாருங்க சார், கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே வந்து ஒரு 56 பேர் தான் சார் வந்து கேண்டிடேட். அதாவது உண்மையாக திமுகவையோ அதிமுகவையோ எதிர்த்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த, அதாவது பலமுள்ள வேட்பாளர், வலிமையான வேட்பாளர்னா 56 பேர் தான் தேர்னாங்க. காங்கிரஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்துச்சுன்னா நம்ம கேண்டிடேட் ஃபுல்லாக கிடச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸ் 28 + 1 வந்து அவங்க வந்து டிஎம்கோட ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ இப்போ இவருக்கு போக்கடம் கிடையாது. அப்போ பேரளவுக்கு 234 கேண்டிடேட் நீங்கள் அறிவிச்சு தான் ஆகணும், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், டெபாசிட் காலி ஆகிற நபர்கள். விஜய் ஒரு ஆள் ஜெயிக்கலாம், அது கூட எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்டை பொறுத்து, அவ்வளோதான். எல்லாமே தோக்கக்கூடிய ஆளுங்க தான் அதில் நிற்கிற ஆளுங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். இல்லை சார், இவர் வந்து ஒரு செலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கலைஞர் பற்றி பேசியிருந்தார் 2011. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மேடையில் செலை வைக்கணும்னு சொன்னீங்களே, உச்சநீதிமன்றம்னா பதில் அளிச்சது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் சொந்த காசில் நீங்கள் அல்வா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார். முதல்ல ஒரு விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை முதல்ல நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்ட இந்த கேள்வி சொல்கிறேன். அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து இவர் ஸ்டாலின் சார் தான் எனக்கு போட்டி அப்படிலாம் பேசிட்டு வரும்போது அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 2வது முறையெல்லாம் வந்து திமுக ஜெயிச்சது கிடையாது. ஏன் உங்கள் அப்பாவே ஜெயிச்சது கிடையாது? எப்படி உங்கள் அப்பாவே வந்து 2வது முறை ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இல்லையா? நான் சொல்கிறேன், அதே வார்த்தையை நானும் சொல்கிறேன்டா உனக்கு. உங்கள் அப்பாவே மெகா ஸ்டாராக ஆனது கிடையாது, நீ எப்படி ஆன சொல்லு. உங்கள் அப்பாவே மெகா ஸ்டார் ஆனது கிடையாது, ஆனால் நீ எப்படி ஆன? அதே மாதிரி உன் மகன் மாதிரி நீ ஒரு இயக்குனர் கிடையாது, வெறும் நடிகர் தானே. ஆனால் உன் மகன் வந்து இயக்குனர். 69 படம் நடித்த நீ ஒரே ஒரு படத்தை கூட நீ இயக்கலை. ஆனால் ஜேசன் சஞ்சய் முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறான். இது எப்படி? இது பதில் சொல்லியா நீ? நான் கேட்குறேன் பதில். உங்கள் அப்பா, நீ பெரிய ஸ்டாரு, மெகா ஸ்டாரு, உங்கள் அப்பா ஆக முடிஞ்சுதா? ஆக முடியல. அதே மாதிரி வந்து பார்த்தா உன்னால் இயக்குனர் ஆக முடியுதா? மகன் மாதிரி ஆக முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? யார் யார் தலைவிதின்றதெல்லாம் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஏன் தந்தையை வென்ற மகன்கள் இல்லையா? நான் கேட்குறேன், தந்தையின் சாதனையை முறியடித்த மகன்கள் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இவனுக்கு எங்கே சார் இதெல்லாம் தெரிய போகுது? வரலாறும் தெரியாது. போய் தஞ்சாவூரில் போய் நின்று சொல்லி கிடக்குற. ராஜராஜ சோழனா யாருன்னு தெரியுமா? ராஜேந்திர சோழனா என்னன்னு யாருன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் நீ இந்த வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன். அங்கே போயிட்டு அந்த வரலாறுலாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ராஜராஜ சோழன் எம்எல்ஏ தான். யார் கூட இருக்க அமைதிப்பட அவன் தான். அமாவாசை தான் உனக்கு தெரியும். உனக்கு எங்கே ராஜராஜ சோழனை பற்றி தெரியும்? ராஜேந்திர சோழனை பற்றி உனக்கு தெரியும்? நான் கேட்குறேன். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.